இல்ல மேடம், ஒரு நாளைக்கு 4.5 லட்சம். சரிங்க, வரட்டும். இத்தனை நாளாக இல்லாத என்ன பண்ண முடியும்? எனக்கு வந்து 100 கோடி ரூபாய் பத்திரம் கொடுத்துருக்கான் தேசிய ராஜா பாலாஜி, 45 கோடி ரூபாய். எனக்கு அது கிளியர் பண்ணட்டும். 100 கோடியும் 45 கோடியும் கிளியர் பண்ணட்டும். கிளியரன்ஸ்க்கு உண்டான டாக்குமெண்ட் எனக்கு யாராக இருந்தானே கொடுங்க. சதுரங்க வேட்டை படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு டைலாக் ஒன்று இருக்கு, ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க என்னென்ன மாதிரியான ஆசை வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா? நாங்க வந்து ரிசர்வ் பேங்க்ல ஒர்க் பண்றோம், மோடிஜி அவர்கள் வந்து கருப்பு பணத்தை எல்லாம் மாத்தி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. இந்த கேஸ் ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்பதான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் 150 பேரு தற்கொலை பண்ணியிருக்காங்க. மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட 1 லட்சம் நம்ம கொடுத்தோம்னா 1 கோடி வருமா அப்படிங்கிறத யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த தற்கொலையை நம்மளால தடுத்திருக்க முடியும். இதுவே கடைசியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம பாத்துக்கணும்னா நீங்க முழிச்சுக்கோங்க, பொழைச்சுக்கோங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.